வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான இட்லி தோசைக்கான கார சட்னி ரெசிபி. அதுவும் பச்சை மிளகாய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பச்சை மிளகாய் கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எப்பொழுதுமே காஞ்ச மிளகா போட்டு செஞ்சுருக்கோம். இது பச்சை மிளகா போட்டு செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகாயிலே அதிக அளவு சத்துக்கள் இருக்குது. ஆனால் அது நம்ம பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சில பேர் 1, 2 தான் சேர்த்துக்குவாங்க. இது பச்சை மிளகாயிலே செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பொரியட்டும். கொஞ்சம் லேசாக செவந்து வந்த உடனே இதில் ஒரு 8 பல் பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுபடட்டும். எட்டு பல் பூண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 25 சின்ன வெங்காயம் நான் உரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 8 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா முழுசாக சேர்க்கக்கூடாது, அதனால் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 25 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து வதக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். கலர் மாறி வந்த உடனே சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. சும்மா லேசாக கலந்து கொடுத்தா போதும். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சது இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள். நல்லா வலுவலுன்னு இருக்குது. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். கடாயை காய வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சட்னியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கலந்து கொடுத்தா போதும். ரொம்ப நேரம் கலக்கணும்னு அவசியம் கிடையாது. லேசாக 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். அருமையான பச்சை மிளகாய் கார சட்னி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 2 இட்லி தான் வாங்கி சாப்பிடுவாங்க. இது காரம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நல்லா வதக்கி சேர்த்துருக்கறனால ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.